இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. தேவனே, நான் என்ன பேசட்டும் என்று கேட்டேன். I said, Lord, what should I preach? எல்லோரும் கவனியுங்கள். Listen. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. உலகம் எங்கிலும் இருந்து எனக்கு வருகிற போன், ஐயா இது இப்படி நடக்கிறது, இது இப்படி நடக்கிறது என்று சொல்லி. We receiving phone call from a whole world. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சில பரிசுத்தவான்கள் சில காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள். Some saints said something. ஏன் அது நடக்கவில்லை என்று என்னை கேட்கிறார்கள். You are asking why it is not taking அது place. அவர்களை போய் கேட்க வேண்டிய கேள்வி. That is not duty to answer என் to them. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. வெறும் வாயினால் வடை சுடுகிறதும் உண்டு. கடலைப்பருப்பை ஊற வச்சு, பச்சை மிளகாயை வெட்டி, வெங்காயத்தை வெட்டி, வானலை எடுத்து, எண்ணெயை ஊத்தி, அடுப்பு பத்த வச்சு வடை சுடுறவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய வேல்யூ. People they know the value, those who prepare the food. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to the Lord. நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். ஐயா, நான் ரிட்டையர்ட் ஆகிவிட்டேன், ஆண்டவர் என்னை முழு நேரத்திற்கு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று. Yesterday somebody said, I am retired, the Lord called me to the full time ministry. சிலர் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணலாம் வச்சிருக்கிறேன். After retirement I made some என் wedding அருமையான also. தேவனுடைய பிள்ளைகளே, Children, நல்லா கவனிக்கணும். listen. நீங்கள் தான் வந்து என்னை அபிஷேகிக்க வேண்டும் என்று சொன்னார். You come and anoint me. அப்பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். I said a word. என்னால் வர முடியாது, என் பையனை அனுப்புகிறேன் என்று சொன்னேன். I cannot come, I will send my son. என் பையனும் பையனுடைய மனைவி வருவார்கள். நான் ஜோம், நீங்க எண்ணெய் கொடுங்க, அந்த எண்ணெய் தள்ள ஊற்றிடுவாங்க, தேய்ச்சி விட்டுருவாங்க, நீங்க குளிச்சிடுவீங்க, சரியாயிடும். They will apply oil, you take bath, it will over. எனக்கு கூட வேணது அந்த ரெண்டு பேரையும் அனுப்பலாம் நீ யோசிக்கிறேன். I did to send some persons. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். Lord. அவர் என்னை பார்த்து என்னையா இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டார். He said, why you are saying like that? வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல. I don't know what to say. என் அருமையானவர்களே, Beloved. இவங்க ஆடி அடங்கி எல்லா ஆட்டத்தையும் ஆடுவாங்களாம். கடைசியில் 60 வயசு ரிட்டையர்ட் ஆன பிறகு ஆண்டவர் முழு நேரத்து ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாராம். After the end, they are saying that the Lord is calling for ministry. எனக்கு தெரியல. அதனால தான் என் பையனையும் என் மகளையும் உங்க 4 பேரையும் செலக்ட் பண்ணி அனுப்புறேன். எண்ணெய் ஊற்றி குளிப்பாட்டி வந்துருங்கடான்னு. So we are going to give bath to them. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம், The given word from God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம். Psalm 119. சங்கீதம் 119 அதில் 18வது வசனங்களை உமது வேதத்தில் உள்ள சத்தமா எல்லாரும் செய்ய சொல்லுங்கள். அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Amen. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, இந்த தாவீது அரசனை பற்றி சற்று நாம் தியானிப்போம். let us meditate about King David. இந்த தாவீது யார்? Who is this King David? ஈசாயின் மகன் 8வதாக பிறந்த ஒரு வாலிபன். Eighth son of Jesse. அவனுடைய தகப்பனார் அவனை அரசாங்கத்திலே, ராணுவத்திலே 7 பிள்ளைகளை உத்தியோகத்தில் வைத்திருந்தார். 7 brothers in a top position of the government. இவனோ படிப்பறிவில்லாமல் கடைசியாய் பிறந்தபடினாலே ஆடுகளை மேய்ப்பதற்கு தான் தகப்பன் அவனை ஆடு மேய்ப்பதற்காக விட்டு விட்டார். He was lost sheep, so the father permitted him to keep the sheep. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து திரிந்தவனை கர்த்தர் அழைத்து வந்தாராம். the Lord has called him, he who followed the flock. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அழைத்து வந்தார். The Lord has called him, he who followed after the flock. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. ஆனால் இந்த தாவீது அரசனை பாருங்கள். Look at this King David. கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், Said to the Lord, தேவனே, Lord, என் கர்த்தாவே, my God, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். open my eyes that I may see the wonderful things of your law. ஒரு பெரிய டிகிரி படிச்சிருந்தால் அந்த வார்த்தை கேட்பானே எனக்கு தெரியாது. Would have he finished any degree? அல்லது ஒருவேளை படித்தாரோ அதுவும் எனக்கு I தெரியாது. don't know what he studied. ஆனால் அவருடைய படித்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. There is no evidence in the Bible. அவர் சிறு வயதிலிருந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. From his childhood he is keeping his sheep. ஆடுகளுக்கு பின்னாகவே சுத்திக்கிட்டு இருப்பான். Running after the flock. எந்த ஆடு என்ன குட்டி போடுதோ உடனே அதை எடுத்ததை காப்பாற்றுவதே அவனுடைய வேலையாயிருந்தது. His duty to nursing the sheep. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு முன்பு ஒரு மனிதன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் மாறினான். Before a person was king of Israel. அவனோ கழுதை மேய்க்கிறவனாய் இருந்தான். He was a person keeping the donkey. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனோ ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். He is a shepherd boy. வேதத்தில் உள்ள அதிசயங்களை
பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். Open my eyes so that I may see the wonderful things of your law. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? What is the word of அவன் God? குருடன் அல்ல, He was not blind. நன்றாய் பார்வை தெரிந்தவன் தான். He was a very ஆனால் அவன் சொல்லுகிறான், have vision. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றான். Open my eyes so that I may see your wonders. அப்படி என்றால் So? மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு கண்ணை தேவன் வைத்திருக்கிறார், அவர் அறிகின்ற அறிவின் கண்களை. There is a knowledge of wisdom is there for everybody. அந்த கண்கள் நமக்கு இருக்குமானால் If you have this அந்த wisdom, கண்களோடு நாம் அவரை பார்க்க if you முடியும். see with the eyes you can see கண்ணானது God. சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது என்ற Eyes is the lamp of our கண் body. இருளாகுமானால் சரீரம் முழுவதும் இருளாகிவிடும். If the eye is darkened, total body will be darkened. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை Beloved, சற்று தெளிவாய் கவனித்து பாருங்கள். Listen carefully. வேதம் அழகாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. Bible very clearly says, தேவனுடைய சாயலா இருக்கிற he who have the image of God, கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி the light of the gospel of Christ, அவி விசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராமல் it will not shine forth for the unbelief. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய மனக்கண்களை குருடாக்கினான். The prince of the word blind their eyes of the heart. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. இந்த உலகத்திற்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். There is another God in this world. அவன் இந்த உலகத்திலே எல்லாருடைய மனக்கண்களை His குருடாக்குகிறான். work to blind all. கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யுங்கள்? Rejoice in the Lord. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இங்க பாருங்க, Look at here. காலை எழுந்தபோது பிசாசு அநேகர் ஊர்னே வச்சிருக்கிறான். You know, early morning people always like அதனால the தான் frost. பிபி ஏறுது, அது ஏறுது, இது ஏறுது, எல்லாம் ஏறுது. So blood pressure, discomfort in our life. வேதம் என்ன But சொல்லுகிறது? what does the word of God say? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். Prince of the world blinded the eyes of the world. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். Prince of this world. அப்படி என்றால் உலகத்தில் யார் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You should understand who is the living God. கண் பார்வை தெரியாத ஒரு மனிதனில் நல்ல பார்வை தெரிந்து இஸ்ரவேலின் அரசன் கேட்கிறான், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் King என்றார். of Israel says, open my eyes that I may see the wonderful things from your law. எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேதத்தை நேசிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். Whenever you love the law of God, the Lord will pour his love upon வேதம் you. சொல்லுகிறது, Bible says, சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, Psalm chapter 1 கர்த்தருடைய verses 2. வேதத்தில் பிரியமாய் இருந்த இரவும் பகலும் அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். Blessed is the man who meditate the word of God day and night. They are very, very blessed. கைகளை உயர்த்தி மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. அது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படி When சொன்னார். Jesus said, என்ன சொன்னார்? what else? யோவான் 5:39 John சொன்னார், 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கும் என்று சொன்னார். Search the law of God, he will give witness about me. அதை தாவீது அரசன் சொல்லும்போது சொன்னார், When King David said, எனக்கு உணர்வை தாரும், அப்போது உம்முடைய வேதத்தை நான் பற்றிக் கொள்ளுவேன் என்று சொன்னார். give understanding mind, then I will cling your Listen to me, my promises. soul. எனக்கு உணர்வை தாரும் என்று Give கேட்டார். understanding mind, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உம்முடைய வேதத்தை நான் பற்றிக் கொள்ளுவேன் then என்றார். I will keep your precepts. சங்கீதங்களின் புத்தகம் 119:34 Psalm சொல்லுகின்றன, 119 verses 34. நான் எப்பொழுதும் உம்முடைய வேதத்தை காத்துக்கொள்ளுவேன் என்ற வேதத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான். He's giving a priority to the scripture of God. சங்கீதங்களின் புத்தகம் 119 44 வசனம் அதை பின் வருமாறு Psalm விளக்குகின்றன. 119 verses 41 says, அதைத்தான் தாவீது அரசன் சொல்லும்போது சொன்னார், That's what King David said. அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம் என்றான். The given scripture is greater than all other worldly wealthy and materials. அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை From பார்க்கிலும் the worldly wealth and நீர் materials, விளம்பின வேதம் எனக்கு நலம் என்றார். your scripture is better. சங்கீதங்களின் புத்தகம் 119 Psalm 119, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது. the Bible says, நீங்கள் 72 முதல் 76 வசனங்களை வாசிக்கும் அந்த வசனங்கள் உங்களுக்கு தெளிவாக அதை குறித்து உங்களுக்கு விளக்குகின்றன. if you read 72 onwards, it will reveal. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, வேத வசனத்தை சற்று கவனித்து look at the பாருங்கள். word of God. அதைத்தான் சாலமோன் சொல்லும்போது இப்படி That's சொன்னார், what King Solomon said. கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றை ஜீவ ஊற்று என்று சொன்னார். Command is light, the scripture is light, and the discipline is living spring. வேதம் தான் நமக்கு வெளிச்சம் என்று சொன்னார். The scripture is the light. அந்த கட்டளை நாம் அறிந்து கொள்ளும்போது வேதம் நமக்கு வெளிச்சமாய் When you வருகிறது. understand the scripture, it is light for us. நீதிமொழிகள் 6:23 அதை சொல்லுகின்றன. Proverbs 6:23. ஆனால் தாவீது அரசன் என்ன சொன்னார்? What does King David என் say? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, மனுபுத்திரனுடைய வேதத்தை காத்து நடவாதபடினால் என் கண்கள்
கண்கள் நீர்த்தாடை ஓடுகிறது என்று சொன்னான். Tears are running out from my eyes is because people fail to keep your law. இந்த மனிதர்களுடைய வேதத்தை காத்து நடவாதபடியால் என் கண்கள் நீர்த்தாடை ஓடுகிறது என்று So சொன்னான். tears are running out from my eyes is because people not keep your law. அதனால தான் இங்கே தாவீது இப்படி கேட்டான். So King David ஆண்டவரே said, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். open my eyes that I may see the wonderful things from your law. எந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவன் வேதத்தை நன்கு அறிந்து கொள்ளுவான். Whomsoever open their eyes, I mean receive the நீங்கள் ஒரு vision. சாத்தானுக்கு முன்பு நிற்கும்போது வேத வசனத்தை அவனுக்கு சொல்லலாம். When you stand before demon, you can say the word of God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவும்படி இறங்கி வந்த பொழுது When 2000 years ago Jesus came on this earth, முதன் முறையாக அவருக்கு சோதனை வந்தது. first time he stepped into the அந்த trial. சோதனைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு போய் விட்டார். Spirit of God invite him into the வேற trial. யாரும் அவரை விடவில்லை. No one can இயேசு allow. கிறிஸ்துவை பரிசுத்த ஆவிதான் கொண்டு போய் சோதனைக்கு விட்டது. Spirit of God only allow him into the 40 நாள் trial. உபவாசித்துக் கொண்டிருந்தார். 40 days fasting. மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். Matthew chapter 4. அப்பொழுது ஆவியானவரால் அவன் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். Through the Spirit of God he went to the அந்த wilderness. வனாந்தரத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாசை பார்த்து சொன்னான், And he said to the demon of இந்த the கல்லுகளை world. அப்பமாக்க முடியுமா என்றான். And the demon said, நீ can you தாழ make these குதியுடைய stones தூதர்கள் தாங்கிக் கொள்ளுவார் என்று சொன்னான். jump down, your angels will carry அவன் you. சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்து சொன்னான். He used Psalm 91. தேவனோ உபாகமத்தை எடுத்து அவன் அடிச்சு கொன்று போட்டார். But the Lord destroyed him through the doctrine of the Lord. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையில் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். Man shall not live by bread alone, but every proceedeth word from the mouth சொல்லிவிட்டு of அப்பாலே God. போ சாத்தானே என்றார். He said, get behind me, Satan. இயேசு பெரிய காரியங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. Jesus not taking The many simple matters. வார்த்தை என்ன? What is the simple வேதத்தை word? ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுவானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை எவனாலும் தடுக்க முடியாது. When you know the scripture, no one can stop your blessing. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the பார்க்கலாம். Lord. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு To see your wonderful things. நீ உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்து கேள். Ask unto God, Lord, open my eyes to see your இவன் wonders. குருடன் அல்லவே அல்ல. He is not a blind ஒரு man. குருடனுக்கு கண்கள் திறந்தால் அது நியாயமான ஒரு அற்புதம். If a blind man, it is reasonable. ஆனால் இவன் உயிரோடு இருக்கிற மனிதன், He செத்து போன மனிதன் அல்ல. is not a dead man. உயிரோடு கண் பார்வை உள்ளவன் கேட்கிறான், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். A perfect man asking unto God, open my eyes that I may see your wonders from the law. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஆனால் இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி But வைத்திருந்தான். the prince of this world 2 blind கொரிந்தியர் eyes. 4:4 சொல்லுகின்றன. 2 Corinthians 4 verses 4. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. அந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Love the word of God. நான் சொல்லவில்லை, I am not. நான் வேதத்தில் நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை உங்களுக்கு Let சொல்லட்டும். me say a true things what happened in the Bible. தான் கோத்திரத்தில் சிம்சோன் என்னும் ஒரு வாலிபன் பிறந்தான். Samson came from the tribe of Thon. அவருடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிற தாயார் வயல்வெளியில் இருக்கும்போது தேவதூதன் ஒருவன் தோன்றினான். Suddenly an angel of God appeared to his parents. அந்த சமயத்தில் அவளோடு கூட தரிசனமானான். அவள் போய் தன் கணவனுக்கு சொன்னான். She said to the அவர் இருவரும் ஜெபித்தார்கள். and they prayed. தேவன் அதே தேவதூதன் திரும்ப வந்தான். Again the same angel of God came. அவனை பார்த்து சொன்னான், மனோவா, நான் தான் உன் மனைவிடத்தில் பேசினேன் என்றார். He said, I am the angel of God spoke to your wife. அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். Gave birth beautiful அவன் son. திராட்சரசம் குடியாமலும் சவரன் கத்தி மண்டையில் படாமலும் இருக்கும்போது அவனை இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக தேவன் அவனை படைத்தார். He was created by God to save Israel. He should not drink the wine. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், But in the name of the எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக. Ephphatha means open. திறக்கப்படுவதாக. Open. திறக்கப்படுவதாக. Open. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Let's clap. எப்பத்தா Open. என்பதற்கு திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். Ephphatha means open. தாவீது கேட்டான், David என் said, கண்களை திறந்தருளும் என்றான். Open my eyes. என் கண்களை திறந்தருளும் என்றான். Open my eyes, என் அன்பு Lord. மகனே, மகளே, Son and daughter. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? Check your spiritual experience. நடந்தது என்ன? What happened? தேவன் அவனுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லியிருந்தார். God said a secret. என்ன சொல்லியிருந்தார்? What is that? அவனுடைய தலையில் இருக்கிற முடிகளில் சவரக்கத்தி படக்கூடாது. The knife should not touch the head of this savior. ஆனால் அவனை நேசித்த ஒரு மகள் அவனுடைய மடியில் படுத்துக்கொண்டு ஒருவனை அழைத்து கத்தியை கொண்டு வரச் சொல்லி அவருடைய தலையில் இருந்த முடிகளை மொட்டடித்து விட்டான். And a woman brought somebody and shaved the head of Samson. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மொட்டை அடித்த பிறகு கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய வல்லமை அவனை விட்டு விலகிறதை அவன் அறியாதிருந்தான். He do
not know the power of God left from him. திடீரென்று அவள் சொன்னாள், Suddenly, சிம்சோனே, Samson, பெலிஸ்தர் மேல் வந்து விட்டார்கள் என்றான். Philistines came. அவன் எப்போதும் போல எழுந்திருந்து அவர்களை நுறுக்கி போடுவென்று எழுந்தான். ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை, தள்ளாட He ஆரம்பித்தான். rose up, but he cannot move. He was stumbled and failed to move. தள்ளாட ஆரம்பித்தான். He was stumbled. அவனை பிடித்தார்கள். And they caught him. பெலிஸ்தர் அவனை பிடித்தார்கள். Philistines got வெங்கல விலங்கை அவனுக்கு 2 கைகள் போட்டார்கள். அவனை காசாவுக்கு கொண்டு போனார்கள். and brought into Gaza. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை தொடுகிறவன் இயேசுவின் கண்மனையை தொடுகிறான். Somebody touching you, they are touching the apple of the eye of the தேவன் Lord. விடவே மாட்டார். He will never ever உனக்கு allow. விரோதமாக இருந்தவருடைய முடிவை நீ காண்பாய். பக்கத்துல கை கொடுக்க சொல்லுங்கள், என் தேவன் வாக்குத்தத்தம் உள்ளவர். My God is a God of promise. ஆமென் சொல்லுகிற 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவனை காசாவுக்கு கொண்டு போனார்கள். And brought into Gaza. ஆனால் அவன் ஜெபித்த ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? What prayer he என் offered? தேவனே, My Lord, எனக்கு ஒரு விசை முடி முளைக்க பண்ணுவீராக once again என்றார். remember ஒரு me. விசை என்னை பலப்படுத்துவீராக, Once again strengthen எனக்கு me. ஒரு விசை ஒத்தாசு பண்ணுவீராக, Once again give help. ஒரு விசை என்னை கவனிப்பீராக என்று Once கேட்டான். again கைகளை remember தட்டி ஒரு me. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Praise the Lord. ஹalleluya. Amen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அவன் கேட்கும் பொழுது when he முடி முளைத்தது. the hair growth taking place. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. முடி அவனுக்கு முளைத்தது. Hair growth increase. முடி முளைத்தது. Increase. உண்மைதான். True. ஆனால் ஒன்று, But one thing, அவனை கொண்டு போய் காசாவில் இருக்கிற 2 தூண்களை தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பில்லர் மேலே அவனை கட்டி நிறுத்தி they விட்டார்கள். bound him on a pillar of the palace. ஆனால் சிம்சோன் ஒன்று கேட்டிருந்திருக்கலாம், Whatever he asked one thing, ஆண்டவரே, Lord, என் கண் திரும்ப முளைப்பதாக என்று கேட்டிருக்கலாம். give back my eye vision. மை சன், அவன் கேட்டிருக்கலாமா இல்லையா? Whatever he asked. ஹalleluya. காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் ஆகிய 2 கர்த்தர் உண்டாக்கினார். He is the Lord who created eyes and ears to ஆண்டவர் hear and பார்த்தார். see. Lord, அந்த விரதத்தை முடிக்க அவரே இறங்கி வந்தார். and he came down to fulfill the அவர் இறங்கி commission of வந்துதான் that. அநேகருடைய கண்களை திறந்தார். And the Lord has opened the eyes of many. ஹalleluya. Hallelujah. Big clap aloud. Let us clap. ஹalleluya. Praise the Lord. இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னுடைய மனக்கண்களை திறந்து உன்னை குருடாக்கி வைத்திருந்த சாத்தானுடைய கண்ணை கிழித்து உன் கண்களை திறப்பாராக. This morning let the Lord destroy the powers of evil and open your eyes. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாரு. look at the word of God. அதனால தான் தாவீது சொன்னான், Soaking David தேவனே, said, Lord, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். open my eyes that I may see the wonderful things of your Lord. 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை Let சொல்லட்டும். me say a true incident what happened 2000 years ago. அவள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் இயேசு பார்த்தார். Jesus saw that she is crying and லாசருவை கொண்டு அடக்கம் செய்து விட்டார்கள். they buried Lazarus. அப்பொழுது இயேசு வருகிறார். Jesus came. அவள் அழுகிறதையும் அவளோடு சேர்ந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவியிலே கலங்கினார். And Jesus was troubled because they are crying எதிலே? for Lazarus. ஆவியிலே கலங்குகிறார். Cried in spirit. படைத்த என்னை விட இவர்கள் பாசத்துக்குரியவர்களோ, How great love they படைத்த have. என்னை விட இவர் அன்புக்குரியவர்களோ. More than me, they are. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். She's crying. ஐயோ, என் தம்பி சகோதரன் போய் Oh, விட்டான், my brother was நான் died. என்ன செய்ய போகிறேன் What I am going to என்று do? புலம்பி அழுது She கொண்டிருக்கிறாள். cried aloud. அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அத்தனை பேரும் அழுதார்கள். Comforters also cried with இயேசு her. ஆவியிலே கலங்கினார். Jesus troubled in spirit. மாம்சத்தில் கலங்கவில்லை, He not troubled ஆவியிலே கலங்கினார். Troubled in spirit. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வாழ்க்கையில் அநேக நேரம் நான் ஆவியில் கலங்குவதுதான் உண்டு. வேதம் சொல்லுகிறது, Bible says. சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், Psalmist said, ஆ கர்த்தாவே, எனக்கு புறாவை போல் சிறகில் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். oh my Lord, would I have a wing like a dove, I can run up. ஆனாலும் கூட But இதோ உலகத்தின் முடிவு பொருந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு தான் இருப்பேன். behold, till the end of the world, உங்களை I will விட்டு be நான் with you. விலகுவதே இல்லை. I never leave ஓ you. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை கோபித்திருக்கிறாரோ, ஏன் நான் வறுமையில் இருக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனை என்று நாம் புலம்பிக் We கொண்டிருக்கிறோம். may cry, why is such a problem ஒரு in my சத்தியத்தை life? சொல்லுகிறேன், Let me say உங்களை truth. அவர் ஒருபோதும் கைவிடவே Never மாட்டார். ever forsake you. ஒரு நாளும் கைவிட மாட்டார். Never ever forsake you. ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? How can the nursing mother அவள் forget மறந்தாலும் நான் her? உன்னை மறப்பதில்லை. Would have she forget? I நான் never forget. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். I have carved you in my palm of my hand. தன் சொந்த இரத்தத்தினால் வரைந்திருக்கிறார். His own ஆணி blood. பாய்ந்த கடாவப்பட்ட இரத்தத்தினால் With வரைந்திருக்கிறார். a nail printed hand. இப்போ உங்களை பார்த்து சொல்லுங்கள், Tell you now. இயேசு என்னை மறக்கவே இல்லை. You shall not forgotten of God.
என் முகம் அவர் கையில் இருக்கிறது, My face is in his என் hand. உருவம் இன்னதென்று அறிவார். He knows my image. மனுஷன் உருவம் இன்னதென்று அவர் He அறிந்திருக்கிறார். knows the image of man. ஆனா சொல்றாராம், மன்னன் நினைவு கூறுகிறாராம். He remembered them, your ஒரு son. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. இன்றைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன். Let me say one thing. ஜெபிக்க நேரத்துல ஜெபத்தை மட்டும் செய்யி, Time of prayer, pray. வீணா பேசாத. Don't speak பாடு நேரத்துல பாட்டை மட்டும் பாடு. worship. வீட்டுல உட்கார்ந்து வீணா பேசாத. Don't speak உபவாசிக்கும் போது உபவாசத்தினுடைய தன்மை அதை மட்டும் செஞ்சு பாரு. Time of fasting, fast. கர்த்தர் அப்படியே கனப்படுத்துவார். The Lord will honor you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் சொல்லுகிறது, Bible says, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லும் பகிர்ந்தளிக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் செய்ய கடவன். Remain everybody according to their position. வேதம் அழகாக The சொல்லுகிறது. Bible beautifully says. நடந்தது என்ன? What happened? இயேசு ஆவியிலே கலங்கினார். Jesus troubled in spirit. திடீரென்று கேட்டார், And he said, அவனை எங்கே வைத்தீர்கள்? where is your place? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், வந்து பாரும் She said, come என்றார்கள். and see. இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. எத்தனை அன்பு! How great love. உனக்கா யாரா அழுவாங்களா? Anybody love cry for you? ஆனால் இயேசு கண்ணீர் விட்ட உடனே அவர் சொன்னார்கள், And they said, அங்க யூதர்கள் சொன்னார்கள், Jews said, இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். how greatly he loved. அதோட முடிக்கல, Not only yet finished. குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க He பண்ணலாம். who opened the eyes of the blind, why should he allow him to die? ஹalleluya! Praise the Lord. கைத்தட்டி ஆர்ப்பரி Let us பார்க்கலாம். clap. அப்படி என்றால் சிம்சோன் கண்ணை அவரால் கொடுக்க முடியுமா? முடியாதா? He can give eyes to Samson or My not? son listen me. கொடுக்க முடியுமா முடியாதா அப்பாவால? முடியும். கைத்தட்டி தேவனுக்கு முன்னாலேயே சொல்லுங்க Let us பார்க்கலாம். clap. அவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்தார். How love him so much, ஆனால் but குருடருடைய கண்களை திறந்த இவன் அவனை கண்களை திறந்திருக்கலாமே, இவனை சாகாமல் இருக்க பண்ணிருக்கலாமே. You open- கைகளை தட்டி பாருங்க, செத்து போன லாசருவின் கண்ணையே திறந்த தேவன் என்னுடைய he is a ஆண்டவர். God who opened the eyes of Lazarus. உயிரோடு இருந்தவருடைய கண்ணை கொடுப்பதற்கு எம்மாத்திரம் அவருக்கு. It is easy to give the eyes கல்லறையை to Samson. திறந்தார் ஆண்டவர். Open the tomb. கல்லை எடுத்து போடுங்கள் சொன்னார் ஆண்டவர். Remove the stone. லாசரஸ் வெளியே வா என்றார். Lazarus, come out. எப்படி வெளியே வந்தான்? How he came out. கண் பார்வையோடு வந்தானா செத்து போனவன் வந்தானா? With vision or உயிரோட கண் பார்வையோடு வந்தான். with the vision, the Lazarus இன்றைக்கு came இந்த out. இடத்தை விட்டு போகும்போது உன்னுடைய இருள் வெளிச்சமாய் மாறும். Before you leave this place, your dark turn into light. I tell the promise of Now God. walk with the name நாமத்தில் Hallelujah. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, இதை விட ஒரு பெரிய கொடுமை. such a great tragedy. சிம்சோன் கை கால் பலன் முண்டி முளைச்சிச்சு, எல்லாம் முளைச்சிருச்சு. Hair grow up. ஆனா உலர்ந்து போய் மக்கி போய் ஒன்றுத்துக்கு உதவாத எலும்புகள் உயிரடைந்து கால் ஒன்றி நின்றுச்சியா. Even the dry bones quicken up like a host. எஸ் தேவன் சொன்னார். Lord said, எசேக்கியேல், நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை என்று சொன்னார். prophesy unto this dry இன்றைக்கு bones. உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். I say prophecy. இதுவரை உலர்ந்திருக்கலாம், இன்றைக்கு நீ உயிரடைவாயாக. If you are dry, now you நீ காலொன்றி மகா பரிசன் நிப்பாயாக. stand like a host. ஏபி சபையில் நிப்பாயாக. Stand in a picture. நிப்பாயாக. Stand. எசேக்கியேல் 37:10 கூறுகின்றன. Ezekiel 37 verses என் அருமையான 10. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லட்டும். Let me say true incident took place. ஜீசஸ் 2000 years ago. இருக்கது நடந்ததையா? With Jesus this இயேசு happened. இல்லாமல் போகவில்லை, அங்கே இருக்கிறார். With Jesus. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் Gospel to John 9ஆம் அதிகாரம் chapter 9 13-14 வாசிக்க கேட்போமா? 13 and 14. குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். இயேசு சேறு உண்டாக்கி, இயேசு நல்ல கவனிங்க, Jesus, listen. குருடனாயிருந்த ஒரு மனுஷனை பரிசேயரிடத்தில் கொண்டு போறார். இயேசு சேரை உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் கைகளை தட்டி. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு! Clap with faith. இன்னைக்கு இருக்கிற பரிசேயன் சதிசேயெல்லாம் கோழி முட்டுறதும் கோழி சொல்றதுக்கும் தேவையில்லாத பேசினா இருப்பான். Today these Pharisees speaking ill about the power of God. இயேசுவோ சேரை உண்டாக்கி அவன் கண்களை திறந்தார். Jesus made the clay and opened his eyes. கைகளை தட்டி அப்பாக்கு மூணு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Let's clap. பக்கத்துல கை, என் கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லுங்கள். Let my eyes is open. எனக்கு ஒரு ஆவியின் கண்கள் வேண்டும். I need a spiritual eyes. தேவனை அறிகிற கண் வேண்டும். To know God. தேவனை பார்க்கிற கண் வேண்டும். To see God. வேதத்தை அறிகிற கண் வேண்டும். Understand the word of God. அந்த கண் உள்ள வந்தான் கிறிஸ்தவன். If you have these eyes, you are a Christian. தாவீது அரசனா இருந்தும் கூட Even though David was a king, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை he திறந்தருளும் said, என்றார். Lord, open my eyes to see your wonders in this என் scripture. அருமையான மகனே மகளே, Son and அந்த daughter, வேதத்தை சற்று கவனித்து look பாருங்கள். at the word of God. ஒரு நாள் ஆபிரகாம் மனைவி, இரண்டாவது மனைவி ஆகார்
தன் பிள்ளையை சூன் வனாந்தரத்தின் வழியாய் கொண்டு போய் கொண்டிருக்கும் போது பிள்ளை தாகத்தினால் பாலை வனத்தில் நாக்கு வறண்டு சாகு நேரம் வந்தது. Hagar, wife of Abraham, went to the wilderness and the child dried up and cried to அப்பொழுது die. தன் பிள்ளையை அம்புவாயும் தூரத்தில் வைத்துவிட்டு நான் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று ஓ என்று சத்தமிட்டு அழுதாள். She cried unto that wilderness unto God. தேவன் பிள்ளையின் சத்தத்தை The கேட்டார். Lord heard the voice of the child. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று Hagar, கேட்டார். what happened to you? அவனை பெரிய ஜாதியாக கண்டு வாக்கு I கொடுத்தார். will make him a great nation. அவளோ கண் தெரிந்த ஒரு மனுஷி, அவள் குருடி அல்ல. She was not a blind வேதம் woman. சொல்லுகிறது Bible says. அவள் கண்ணை கர்த்தர் திறந்தார். And the Lord opened the eyes of Ahab. ஆகாரின் கண்களை திறந்து He opened the eyes. அவள் ஒரு தண்ணீர் துறவையை கண்டு Found us அது water. தண்ணீரை நிரப்பிக் கொண்டு filled the தன் jar. குமாரனுக்கு குடிக்க கொடுத்தாள் என்று Gave எழுதியிருக்கிறது. to her son to Hallelujah. drink. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது Bible says. அவருடைய கண்களை அவர் திறந்தார். And the Lord opened the eyes அவ of குருடி Ahab. அல்லங்க, She was not blind. குருடி அல்ல, She was not blind. கண் தெரிந்தவள் தான். She knows. ஆனாலும் அதிசயத்தை பார்க்கும்படி கண் திறக்கப்பட்டது. The Lord has opened her eyes to see the wonderful things. ஹalleluya. Praise God. தாவீது என்ன ஜெபம் செய்தான் மகனே? What has David prayed? என்ன ஜெபம் செய்தான்? வேதத்துல அதிசயங்களை அதிசயத்தை. to see the wonders. அப்படி என்றால் உன் கண்கள் எல்லாரையும் பாக்குது, மாமனை பாக்குது, மச்சானை பாக்குது, சித்தப்பனை பாக்குது, பெரியப்பனை பாக்குது, சொந்தக்காரனை பாக்குது, பந்தக்காரனை பாக்குது. ஆனால் உன் கண்கள் அதிசயத்தை பார்க்கணும். Your eyes are seeing all the things of the world, but your eyes should see the wonders of the Lord. அதிசயத்தை பார்க்கும்படி உன் கண்ணை திறப்பாராக. He'll open your eyes to see உங்கள் wonders. கண்ணீரை துடைப்பாராக. Wipe up your tears. உங்கள் கண்ணில் கை வைப்பாராக. Place his hands on your eyes. Hallelujah. Praise the Lord. அன்றாடம் Day to day life. you see the miracle. நீ அற்புதங்களை காண்பாய். you see the miracle. அதிசயங்களை காண்பாய். என் அன்பு மகனே மகளே, Son and daughter. வேதம் சொல்லுகிறது, The Bible says. நான் அல்ல, I'm not. not saying. நான் சொல்லவில்லை. ஆதியாகமத்தின் புத்தகம் 21:19 சொல்லுகின்றன. Genesis 21 verses 19. என் அருமையான கர்த்தருடைய கவனித்து பாருங்கள். Listen. இந்த வேத வசனத்தை தெளிவாய் கவனித்து பாருங்கள். Clearly see the word. அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் Acts 26 அதிகாரம். chapter அந்த 26. வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். 26 அதிகாரம். 26th chapter. திருப்பிக்கிட்டீங்களா? 14வது வசனத்தில் கை வையுங்கள். Verses 14. நடந்த ஒரு உண்மையின் சம்பவம் அது. வாசிக்கலாம். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது. ஒரு நிமிஷம். பவுல் சொல்லுகிறார், அவன் தமஸ்கு பட்டணத்தில் போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனோடு பேசும்போது ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாரும் குதறி விட்டு கீழே விழுந்தார்கள். சவுலே சவுலே, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவென்று, உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே, எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. நான் தமிழ் பாஷையில பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் யாரோட பேசினாரு? பவுலோடு. சவுலோடு பேசுகிறார். என்ன மொழியிலே? எபிரேய பாஷை. எபிரேய மொழியிலே. அந்த சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆ. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் யார் என்றேன். நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதுவரை நீ துன்பப்படுத்தி இருந்தேன்னா நான் இனி துன்பப்படுத்த மாட்டேன். கையை உயர்த்து. Say that I will not persecute you, Lord. ஆண்டவரை நான் முறைக்க மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாய் பேச மாட்டேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி விரோதமாய் பேச மாட்டேன், கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் பேச மாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோ. அப்படியே பைபிள் வசனத்துக்கு கீழே வச்சு பைபிளை Close your Bible. கீழே வை. 2 கையை உயர்த்துன்னு கண்ணை திறந்து என்ன பார்க்கணும். நான் மனதார என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I submit myself மனதார என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் with my open heart. அப்படியே கைகளை உயர்த்தும் போது வாசிக்கும் போது வசனத்தை வாயினால அறிக்கையிடு, காதுல கேட்டு வாசிக்கலாம். தொடர்ச்சி. இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிக்கிறவங்க எல்லாம் கையை வைத்த நான் நிக்கிறையா, கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறேன். நான் உனக்கு தரிசனமாகி, நல்ல கவனிங்க, காண்பிக்கிற, இனிமே காண்பிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி தரிசனமாகி காண்பிக்கணும். அவர் என்ன செய்யணும்? உன் கண்ணை திறக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Should open your eyes. நான் உனக்கு காண்பிக்க போகிறதையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் என் ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும், ஒரு நல்ல கவனிங்க, அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, அவர்கள் அனைவர் கையை உயர்த்து, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டதுக்குரிய சுதந்திரத்தையும்
இன்றைக்கு நீ சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கு தேவனிடத்திற்கு திரும்பதற்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். ரெண்டு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இதுவரை நீ சிக்கி தவித்த சாத்தானுடைய பிடி, மனுஷனுடைய பிடி, உன்னுடைய பரிசுத்த விரோதமாக இருந்த சத்துருவின் கிரிகள் எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக நான் உனக்காக ஜெபிக்க போறேன். ரெண்டு கையை உயர்த்துக்கள். உங்கள் கண்களை இன்று கர்த்தர் திறப்பாராக. உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. என்னோடு ஜெபிப்பீர்களாக. சொல்லுங்கள், இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இதுவரை உம்மை அறியாதபடி, உம்மை பார்க்காதபடி, வேத அதிசயத்தை காணாதபடி என் கண்களை குருடாக்கி இருந்தான். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இப்பொழுதே என் கண்கள் திறக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமையை காண, உம்முடைய கிருபையை காண, உம்முடைய ஆசீர்வாதத்தை காண. இயேசுவே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் கண்களை திறந்து கண்களை திறந்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே.